எல்லாருக்கும் வணக்கம். திரு விஜய் அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, இவரோட டிவோர்ஸ் நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தோம்னா, கடவுளே இந்த நியூஸ் வந்து உண்மையா இருக்கக்கூடாது, என்ன ஆனாலும் நான் விஜய் பக்கம் தான் நிற்பேன், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், இந்த மாதிரி மாத்தி மாத்தி நிறைய கருத்துகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா கருத்துகள்லயுமே ஒரு காமனான பேட்டர்ன் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து விஜயை நேசிக்கிற மக்களா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் அவர்களை தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. இந்த இடத்துலதான் சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். நமக்கு பர்சனலா எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத சில பிரபலங்கள் மேல நம்ம ஏன் இவ்வளோ பர்சனலா இல்ல வந்து இவ்வளோ இமோஷனலா கனெக்ட் ஆகுறோம், அண்ட் முக்கியமா திரு விஜய் அவர்களுக்கு இது ஏன் ரொம்ப அதிகமா இருக்கு, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். பொதுவா சினிமா செலிபிரிட்டினாலே நம்மளால வந்து ஈஸியா அவங்கள பார்க்கவோ கான்டாக்ட் பண்ணவோ முடியாது. நம்மளால ரீச் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம அதை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். சினிமா செலிபிரிட்டினாலே நம்மளை விட ஒரு படி மேல இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஒரு கேட்டகரியில தான் நம்மளோட ஃபேவரட் ஆக்டரையோ ஆக்ட்ரஸையோ நம்ம வச்சிருப்போம். சரி, இதே செலிபிரிட்டிஸ் வந்து அவார்ட் ஷோஸ்க்கோ இன்டர்வியூஸ்க்கோ இல்ல மூவி ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கோ வரும்போது நம்ம அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட லுக் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதை கவனிக்கும் போது அந்த பர்சன் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, ஃபேமிலி மேன் லுக்ல இருக்கிறாங்க, யார்கிட்டயுமே அக்ரெசிவா நடந்துக்கிறது இல்ல, அமைதியா இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஹீரோயிக் இமேஜையும் இதையும் கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது he is perfectly heroic material, he is perfect man அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்கள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதே சமயம் இவங்க செலிபிரிட்டியா இருந்தாலுமே ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்காங்க, அதனால இவர் நம்மள மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில இருக்க ஒரு பர்சனா நம்ம அவங்கள வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவங்க மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அட்மிரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டாச்மெண்டா மாறிடுது. இந்த செலிபிரிட்டிஸையே பல வருஷங்களா நம்ம ஸ்கிரீன் மூலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். நம்மளோட 5 வயசுலயும் பார்த்திருப்போம், 10 வயசுலயும் பார்த்திருப்போம், 25 வயசுலயும் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த முகம் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான முகமாயிடும். அந்த முகம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா ஆனதாலையும் அவங்கள நம்ம அட்மையர் பண்றதாலையும் பர்சனலி கனெக்ட் ஆயிடுறோம். இதுக்கு பேர் வந்து பாராசோஷியல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் சைடா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப எமோஷனலி ட்ரூவான ரிலேஷன்ஷிப்பா, பியூரான ரிலேஷன்ஷிப்பா நமக்கு வந்து ஃபீல் ஆகும். இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம அவங்கள படங்கள்ல ஹீரோயிக் பர்சனாலிட்டியா தான் நிறைய பாக்குறோம். புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது, இன்னசென்ட் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றது, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறது, ஒரு பெரிய வில்லனுக்கு எதிராக நின்று ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து என்டர்டெய்னர்ல இருந்து ஒரு ப்ரொடெக்டர் இமேஜுக்கு மாறுறாரு. இங்க இவர் நடிக்கிற கதாபாத்திரங்கள்ல தான் இவர் வந்து ப்ரொடெக்டரா இருக்காரு அப்படின்றத மறந்து இந்த பர்சனே ப்ரொடெக்டர் தான் அப்படின்ற மாதிரி நாம ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அவங்க வந்து ஒரு சேஃப் பர்சன், அவங்க வந்து ட்ரஸ்டபிளான பர்சன், அவர் வந்து ஒரு நல்ல பர்சன், இந்த மாதிரி சில இமேஜ் எல்லாம் நாமளே நம்மளோட இமேஜினேஷனுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிடறோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அவங்கள ஹீரோயிக் கேட்டகரியில செட் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே அவரோட சோஷியல் பிரசன்ஸை மட்டும் தான் பார்த்து செட் பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லயும் பப்ளிக் பிளேஸ்லயும் ஒரே மாதிரியா இருப்போம் இல்ல இல்லையா? நம்ம வீட்டுல ரொம்ப ராவா நேச்சுரலா சண்டை போடுவோம், நம்மளோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் காட்டுவோம். ஆனா பப்ளிக் பிளேஸ்னு வரும்போது நம்மளோட எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி க்ரூம் பண்ணி தான் காமிப்போம். நம்மளோட ஸ்பீச்சா இருக்கட்டும், நம்மளோட டிசிப்ளினா இருக்கட்டும், நம்மளோட லுக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுவோம் இல்லையா? ஸோ நீங்க எமோஷனலி கனெக்ட் ஆகியிருக்கிற செலிபிரிட்டியை அவரோட சோஷியல் ப்ரெசன்ஸை மட்டுமே வச்சு தான் நீங்க இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு அவர் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க, அவர் மேல ஹோப் வைக்கிறீங்க, அவரை வந்து ட்ரஸ்ட் பண்றீங்க. பட் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, ஒரு பர்சனோட சோஷியல் ப்ரெசன்ஸ்ல இருக்கிற குணாதிசயங்களும் பர்சனலான குணாதிசயங்களும் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்க இந்த செலிபிரிட்டி மேல வச்சிருக்க ஹோப்பா இருக்கலாம், ட்ரஸ்டா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், இது எல்லாமே அவரோட சோஷியல் பிரசன்ஸை மட்டுமே பார்த்து நீங்க இமேஜினரியா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சன் மேலதானே தவிர நாட் வித் தட் ரியல் பர்சன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான். இதுவே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சேம் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சோஷியல் பேட்டர்னை கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். எல்லா கல்ச்சர்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்குமே இந்த ஒரு கேரக்டரை ரொம்ப பிடிக்கும். யார் அப்படின்னா சூப்பர்மேன். இந்த சூப்பர்மேன் வந்து எப்பவுமே இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக வந்து
குரல் கொடுப்பாங்க. அதான் ஸ்ட்ராங்கான வில்லனை எதிர்த்து நின்று போராடி ஜெயிப்பாங்க. அண்ட் இன்னசென்ட் பீப்புள்ஸை சேவ் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த எல்லா சூப்பர்மேன் கேரக்டரையும் உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டி கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லா மூவிலையுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மூவி கேரக்டரை வந்து நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரோட கம்பைன் பண்ணி இந்த பர்சன் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். ஸோ இந்த பர்சன் மேலே நமக்கு வந்து ஒரு இமோஷனல் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது, ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகுது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் இந்த ஒரு பர்சனால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது? என்டர்டெய்னராக உங்கள் மனசுக்குள்ளே வராரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டராக மாறுறாரு, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் லீடர் அப்படின்னு நாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இது எல்லாமே நம்மளோட இமோஷனல் ட்ரஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க சொல்றத பார்த்தா இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு உரிமை இல்லாதவங்களா இல்ல தகுதி இல்லாதவங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற மனிதருக்கும் எல்லாருக்குமே பாலிடிக்ஸ்ல லீடர் ஆகிறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா நம்ம அவங்கள எதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுல கான்சியஸா இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. அவங்களோட கொள்கை எப்படி இருக்கு, அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு, அரசியல் ரீதியா அவங்களோட பாலிசிஸ் என்ன இருக்கு, எந்த நோக்கத்தோட அவர் வராங்க, இதெல்லாம் பார்த்து தான் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு ரைட்டான நாலேஜ். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதால ஒரு பர்சனை பர்சனலா நீங்க லைக் பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு சொசைட்டில லீட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல வரும்போது அவங்களோட பொலிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம பார்க்கணும், பொலிட்டிக்கல் பாலிசிஸ், நம்மளோட இன்டென்ஷன்ஸை தான் பார்க்கணுமே தவிர இந்த ஒரு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கு தலைவராக வரக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும், எந்த ஒரு கட்சியில் இருக்கிற பர்சனாக இருந்தாலும் நம்ம எதை பேஸ் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். பிகாஸ் இன்னைக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளோட சொசைட்டியே அடுத்த சில வருஷங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றதுல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். பெருசா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு செலிபிரிட்டி மேல நம்ம இந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த செலிபிரிட்டிஸோட பர்சனலா கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் யாராவது அந்த செலிபிரிட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலோ இல்ல அவதூறு கருத்து பரப்புனாலோ உடனடியா இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா? கோவப்படுறோம், சண்டை போறோம், அவங்களுக்காக சோஷியல் மீடியாஸ்ல வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறோம். இது எல்லாமே ஏன் பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல எவ்ரி சண்டே 6 PM நியூ வீடியோஸ் அப்லோட் ஆகும். நம்மளோட பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அது எப்படி சோஷியல் பேட்டர்னா மாறுது, அது எப்படி சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.